ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 37:7 Psalms 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல காரிய சித்தியுள்ள மனுஷர்கள், தீவினை செய்கிற மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் மேல் எரிச்சல் அடையக்கூடாது. The children of God, the word of God advises that we should not fret on people, those who succeed on their own ways and those who succeed by doing wicked things against the righteous people. There are many people in this world, they are succeeding through their own ways. We do not know whether it is right or wrong, but they are doing many things so that they will be successful. Do not fret over them. You need to believe that the Lord will do justice. There are people, those who are wicked. They do wicked things and they are successful. Do not fret over them. God is with you. We need to be still and wait upon the Lord so that the Lord will help us to succeed in our life. We should not follow those people, those who are succeeding by their own ways. We should not follow those wicked people, those who are doing wicked things for their success. We need to be still and wait upon the Lord so that God will prosper you. God will give you success. கர்த்தருக்கு அமர்ந்து நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். கர்த்தர் நமக்கு காரிய சித்தியை கொண்டு வருவார். நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு நன்மையாய் முடியும். அந்த வகையில கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் கவலைப்படாதிருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆமான் அவன் துன்மார்க்கமான காரியங்களை செய்தான். அந்த இடத்துல கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று வெற்றியை கொடுத்தார். When the people of Judah, they were persecuted for no reasons because of the wicked acts of Haman. But the Lord God helped the people of Judah because God loved his people. They wait upon the Lord. They prayed and they went into the presence of God. The Lord God helped them. God toppled the plans of Haman and gave success to God's people. Today, God is going to help you. இந்த நாளிலும் கர்த்தருக்கு அமர்ந்து காத்திருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நாங்கள் யாரை குறித்து எரிச்சல் அடையாதபடிக்கு உமக்காக அமர்ந்து காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கவும் கர்த்தருக்காக காத்திருக்கவும் எங்களுக்கு நீர் போதித்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துவோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.